இல்லை பேசிக்கலி அவர் மைண்டில் ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அதை டெவலப் பண்ணுறதுல அவர் ரொம்ப விஷயமா இந்த படங்களை இப்போ காட்சிகளில் பார்த்தீங்கன்னா வசனம்லேருந்து ஸ்டைல்லேருந்து எல்லாமே அவ்வளோ ரசிக்க முடியுது. உண்மையிலே இந்த மாதிரி மொமெண்ட்டு சமீப கால படங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சோஷியல் மீடியாவில் இன்னும் ஒரு படம் 2 படம் தான் அதுக்கப்புறம் இல்லைன்னு நெகட்டிவிட்டி ரொம்ப நாளாவே போய்கிட்டு இருக்கு. நீங்க பிஆர்ஓ தான், நீங்க அபிஷியலா சொன்னாலும் சரி இல்ல பர்சனலா சொன்னாலும் சரி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இன்னைக்கு சொல்றது இல்லைங்க, நீங்க படையப்பாவை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ன மாதிரி ஒரு கிரேஸ்ல பாத்தீங்க? அப்போ இருந்த அந்த டிமாண்ட் டிக்கெட் ப்ரெஷர் எப்படி இருந்துச்சு? அப்போ ப்ரெஷர் வேற, அது வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஹை லெவலில் இருக்கும். இது வேற விதமான ஒரு மூமெண்ட். இது என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்து ரசிச்ச ஒரு விஷயத்த திருப்பி நம்ம பார்க்கும்போது அந்த உற்சாகம் இல்லை, இந்த டபுள் போனஸ் தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இன்னைக்கு. ரெண்டாவது வந்து தலைவருடைய பர்த்டே அன்னைக்கு வந்திருக்கு. அதாவது என்னன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஃபீல். 99ல் பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருந்தது அதே ஃபீல் தான் இப்பவும் இருக்கு. அந்த அளவுக்கு என்னைக்குமே மனசுல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த படங்களை இப்போ காட்சிகளில் பார்த்தீங்கன்னா வசனம்லேருந்து ஸ்டைல்லேருந்து எல்லாமே அவ்வளோ ரசிக்க முடியுது. உண்மையிலே இந்த மாதிரி மொமெண்ட்டு சமீப கால படங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தலைவரே அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, லேடிஸ் தான் கேட்டை உடைச்சிட்டு வந்து பார்த்த படம்னா படையப்பா தான். என்ன காரணமா இருக்கும்? உண்மையிலே இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா இது உண்மையிலே ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸை தாண்டி ஃபேன்ஸுக்கு லேடிஸ் முதல் கொண்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு படம் தான் இது படையப்பா. அந்த காலத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸு ரொம்ப ரொம்ப குடும்பத்தோடு வந்து காமெடி, ஹியூமர், சாங்ஸு, ஆக்ஷன் எல்லாமே கலந்து ஒரு ஃபுல் மீல்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு படம். குறிப்பாக ரவிக்குமார் சார் வந்து தலைவர் வந்து ரசித்து உருவாக்கியிருக்காரு இந்த படத்தில். ஓகே சார், பட் எல்லாம் அப்படியே திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் ரஜினி சார் அந்த ஸ்டோரி எழுதும் போது எப்படி இருந்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அப்படி ரொம்ப நாள் டிராவல் பண்ணிருக்கீங்க. இல்ல பேசிக்கலி அவர் மைண்ட்ல ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அதை டெவலப் பண்றதுல அவர் ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்துக்குவாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால அந்த ரெஃபரன்சஸ் நிறைய அவருக்கு வந்து அதுல இருந்து இன்ஸ்பிரேஷனா அமைந்து அந்த ரீடிங் தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க நீலாம்பரி இல்லாம படைப்பு இல்லை, படைப்பு இல்லாம நீலாம்பரி இல்லைங்க. ஏங்க நீலாம்பரியோட அந்த ஃபயர்னால தாங்க அந்த படைப்பாவும் இன்னும் எலிவேட் ஆகுது. அதனால நீங்க வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. கண்டிப்பா எல்லாம் பார்த்து நீங்களும் ரசிங்க, உங்க ஃபேமிலியோட கொண்டு போய் காட்டுங்க, உங்க பசங்களை காட்டுங்க. அது 1, 2 சொல்ல முடியாதுங்க. படம் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் இருக்கு. குறிப்பா அதுல வந்து சொல்ல அந்த டைலாக் இப்ப லாஸ்ட்ல முடிச்சார் பாத்தீங்களா, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. கரெக்ட் தானே? எல்லாருக்கும் பொருந்தது இல்ல, நமக்கும் சேர்த்து. உங்களை தாண்டி வேற யாருக்கும் சொல்ல முடியாது. இருந்தாலும் கேட்கிறேன், சோசியல் மீடியால இன்னும் ஒரு படம் 2 படம் தான் அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டி ரொம்ப நாளாவே போய்கிட்டு இருக்கு. நீங்க பிஆர்ஓ தான், நீங்க அபிஷியலா சொன்னாலும் சரி இல்ல பர்சனலா சொன்னாலும் சரி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இன்னைக்கு சொல்றது இல்லைங்க, நான் சொல்றது உங்களுக்கு நினைவு இல்லைன்னா இன்னும் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. கால ஆடியோ லான்ச்ல அவர் சொன்னாரு, இப்போ இந்த குதிரை ஓடுதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் 20 வருஷம் இன்னும் 40 வருஷம் தாண்டி ஓடிட்டு இருக்கு சொன்னார்ல. இப்போ 50 வருஷம் தாண்டி இன்னும் ஓடிட்டு இருக்கு. அதனால அவருக்கு ரெஸ்டே கிடையாதுங்க. அவர் மனசுல உற்சாகம் இருக்கு, ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும், கடவுள் அவருக்கு உடல் பலம் கொடுத்துருக்கிற வரைக்கும் நிச்சயமா அவர் வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தேங்க்யூ. சார் சொன்னாரு அந்த ஒரு சீன்ல இவர் எப்படி அந்த பாடி எல்லாம் பண்ண முடியும்னு கேட்டாரு. எப்படி இருந்துச்சு அவர் அந்த சீன் வைக்கும் போது? அது அவர் சட்டை கட்டி காமிச்சோட எனக்கே நம்பிக்கை வந்து, வா இவ்வளவு தூரம் இந்த வயசுல கூட எவ்வளவு மார்க்கெட் இருந்து கூட ஒருத்தருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்து கூட இவ்வளவு உழைக்கிறாருன்றது மிகப்பெரிய ஆச்சரியம். அதனால ஆச்சு நல்ல இடத்துல நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. படம் பார்த்து வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அந்த நேம்ல எந்த தியேட்டர்ல அந்த படையை பார்த்தீங்க? அதை வந்து ஆல்பர்ட்ல பார்த்தேன். அப்ப பெரிய இப்போ இன்னும் பிரம்மாண்டமா தெரியுது. நன்றி. இப்போ ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்குது. உண்மையா சொல்றேன், கூலிக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு மாசா இல்ல. ஆனா படம் சீன் பை சீன் வேற லெவல்ல ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் படையப்பா எந்த தியேட்டர்ல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? மறந்துட்டேன், தேவி தியேட்டர் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பையனா இருந்தேன் அப்போ. வீட்டுல ஏதோ கூட்டு போனாங்க, தெரியல அப்படியே எல்லாரும் கத்துறாங்களே சொல்லிட்டு நானும் ஜாலியா வந்து கத்துறேன்.
பட் சின்ன வயசு ஒரு 7 வயசு இருக்கும். அப்போ இப்போ 26 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பயங்கர மாசா இருக்குது. இல்ல நிறைய சீன்ஸ் வந்து நம்ம டிவிலயும் சம்திங் போன்லயும் பாத்துருக்கோம். அது இப்ப தியேட்டர்ல பாக்குறப்ப இது மட்டும் ரிப்பீட்டடா பார்த்தாலுமே ஒன்னும் போரே அடிக்காது. அதுதான் மொத்த படமே அப்படிதான். மொத்த படமே தலைவர் படமே அப்படிதான். எத்தனை தடவை பார்த்தாலும் போரே அடிக்காது. பாக்குறோம் பையன் பார்த்தா இந்த பையன் வந்து உறகல படம் ரிலீஸ் ஆகும்போது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். என்னன்னு இது 26 வருஷம் கழிச்சு அந்த படத்துக்கு இப்படி பண்றாங்களே அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஸோ அந்த அளவு உண்மையாவே மாசா இருந்தது. கூஸ்பம்ஸ் தான் படமே. ஒரு 2-3 தடவை ரிப்பீட். ஏன்னா இந்த கல்ச்சர்லாம் 90s நம்ம பார்த்துருப்போம். ஏதாச்சும் சாங்ஸ் படம் தான் ஒன்னொரு சொல்லி போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பாட்டு ஒன்னொரு போட்டு ஒரு 4 மணி நேரம் நாங்க படம் பார்த்தோம். அதான் உண்மை. கேட்காமலே போட்டாங்க. ஹைப்பே தலைவர் படத்தோட ஹைப்பே தலைவர் தான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா நீலாம்பரி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கு இப்போ ஸ்க்ரீன்ல பாக்குறப்ப? வேற லெவல்ல இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இப்ப ரிலீஸ் ஆன படத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்குமோ அதை விட 10 மடங்கு அதிகமா இந்த படத்துக்கு இருக்கு. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன பியூட்டினா ஒரு புது படம் பாக்குறோம்னா நமக்கு தெரியாது எந்த இடத்துல மாசான் சீன் வரப்போகுதுட்டு. ஆனா இந்த படத்துல தெரியுது எந்த இடத்துல மாசான் சீன். பசங்க சீன் வரதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் ஸ்கிரீன் முன்னாடி போய் நின்றுறாங்க. ஃபுல்லா கேமராலாம் ஆன் பண்ணிடுறாங்க. டமால்ட்டு பட்டாசு வெடிக்கிறாங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே படம் பார்த்துருந்தா கூட இன்னொரு தடவை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு மாஸ் டைலாக் அப்படின்னா பண்ணுங்க. கஷ்டப்படாமது கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. ஓகே, தலைவரோட பர்த்டே இன்னைக்கு. தலைவரோட பர்த்டே ஜஸ்ட் ஒரு விஷ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா. தலைவர் வந்து இப்போ 75 வயசு. ஸோ 75 வயசுலயும் இன்னும் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. 100 வயசு ஆகும்போதும் இதே மாதிரி மாசா நீங்க வந்து பல திரைப்படங்கள் நடிச்சு எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் வாழ்க்கையில நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு எப்போதுமே சப்போர்ட்டா நாங்க இருந்துட்டே இருக்கோம். தேங்க்யூ. படையப்பாவை ஃபர்ஸ்ட் எந்த தியேட்டர்ல எப்படி அடிச்சு புடிச்சு போய் பாத்தீங்க? நான் படையப்பா வந்து தலைவரோட ஃபேவரட்டான ஆல்பர்ட்ல பார்த்தேன். அப்போ வந்து நாங்களாம் சின்ன பசங்க. என்ன சொல்றது, எனக்கு இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு. நான் படையப்பா எப்போ பார்த்தனோ அந்த க்ரௌடை வந்து வேற எந்த தியேட்டர்லயும் நான் பார்க்கல. ஏன்னா நல்லா இருக்கு. ஏன்னா தலைவர் வந்து அந்த தியேட்டருக்கு மட்டும்தான் வருவார். ஏன்னா அது ஆல்பர்ட் வந்து தலைவரோட தியேட்டர்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேமஸான தியேட்டர் ஆல்பர்ட். ஸோ அவ்வளோ ஜனத்தார் வந்து இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அப்படி இப்போ வந்து நிறைய தியேட்டர்ல வந்துச்சு, ஓடிடி வந்துச்சு, நல்லா வந்துச்சு. ஆனா மக்கள் வந்து அப்போ வந்து பார்த்தோன்னா தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க, தலைவருக்காக வருவாங்க, அவ்வளோதான். வேற யாருக்காகவும் வர மாட்டாங்க. அதுல படத்துல வந்து 100 பேர் நடிக்கலாம். ஆனா வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் தலைவர் மட்டும்தான். படையப்பா ரிலீஸ் ஆகும்போது உங்க ஏஜ் என்ன வந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இருக்கும், ஒரு 8 வயசு இருக்கும். அப்போ அந்த தியேட்டர் கிரௌடு அவ்வளவு கூட்டம், அந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஊஞ்சல் சீனு, பாம்பு புத்துல இருந்து பாம்பு. இதுல ஓப்பனா சொல்லிட்டேன்னா, அதாவது எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க நீங்க வீடியோ போட்டீங்கன்னா. என்னன்னா இப்ப படம்னா எப்படி இருக்கணும், நம்ம வந்து படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த படம் வந்து நமக்குள்ள ஊறணும். நம்ம அதுல வாழணும்ல. அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது என்ன பண்ணோம் நம்ம கிட்ட அந்த படம் வந்து மைண்ட்லயே நிக்கணும். அந்த மாதிரி வேற எந்த படமும் எனக்கு நிக்கல. தலைவர் படம் மட்டும்தான் நிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தலைவருக்காக மட்டும்தான் இதை போட்டு வந்திருக்கோமே. வேற யாருக்காகவும் நம்ம போட்டு வரல. இப்ப இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா எதுக்காக? யாரும் கிடையாது, தலைவர் மட்டும் தான் ரீசனு. ஏன் அவ்வளவு ஏன் சாதாரண நடிகர் தானே, அப்புறம் 1000 பேர் சொல்லலாம் தல, நடிகர்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். ஏன்பா எல்லாரும் பேர் சொல்லுவாங்க, பா நீ காசு கொடுக்குற அவர் வாழ்றாரு. 1000 பேர் எதுனா சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டு பிரச்சனை இருக்குது, லோன் பிரச்சனை எல்லாம் இருக்குது. இப்ப நான் வந்து ஆபீஸ் போட்டு வந்தேன், நான் லீவ் போட்டு வந்தேன்னா 3 ஹவர் என்னை மறந்து எல்லா பிரச்சனையும் மறந்துடுறேன். 3 ஹவர் எல்லா பிரச்சனையும் மறந்துடுறேன். யார் கொடுப்பா? தலைவர் மட்டும் தான் கொடுக்க முடியும். வேற யாருன்னா கொடுக்க முடியுமா? இதுக்கு மேல என்ன வேணும்? அதே மாதிரி படையப்புல ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் மூமெண்ட்ஸா இருக்கும். ஆனா ராதாரவி சார் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கேட்கும்போது அவங்க அம்மா ஓகே நாளைக்கு வரேன்னு சொன்னேன், அவருக்கு அந்த லவ் இனிமேல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஒண்ணு பண்ணுவாரு. அந்த டைம்ல ஆக்டர் ரஜினிகாந்த் தான் நீங்க எப்படி அந்த சீன் எப்படி? இதுல உண்மையிலேயே ஒன்று சொல்லிட்டாத்தல, நிறைய பேர் வந்து தலைவர்னாலே ஸ்டைல்னு சொல்றாங்க. ஸ்டைலை தாண்டி அவர் மிகப்பெரிய ஆக்டர். இப்போ வந்து இப்போ பாஷா படத்துல பாருங்க, அடிக்கும் போது சிரிச்சுக்குன்னே ஒரு எமோஷன் ஒன்று கொடுப்பார்ல, அது யாராலையும் கொடுக்க முடியாது. முள்ளு மலரம் பாருங்க, 6 இருந்து 60 வரை பாருங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான படம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சிரிச்சுக்குன்னே ஒரு எமோஷன் ஒன்று கொடுக்க முடியல. இப்போ லாஸ்டா ஜெயிலர்ல கூட லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒன்று சொல்லியிருப்பாங்க, சிரிச்சுக்குன்னே ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சிரிப்பா பாத்தீங்கன்னா, அது எந்த ஆக்டர் கொடுப்பாங்க சொல்லுங்க? அதான் தலைவர். அந்த ஆக்ட் வந்து வராது, அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்லலாம் ஸ்டைல் தான் பார்த்தேன், வேற என்ன தெரியும் அவருக்கு? வருவாரு, ஒரு ஸ்டைல் போடுவார், சிகரெட்டை பிடிப்பாரு, கண்ணாடி போடுவார், அவ்வளவுதான் தெரியும். இதை பார்க்க சொல்லுங்க, அப்பதான் அவரோட ஆக்டிங்கே தெரியும். புரியுதுங்களா? அவர் வந்து ஆக்டிங் பண்ண தெரியாமலாம் கிடையாது. ரசிகர்களுக்கு எது வேணுமோ அதை தான் கொடுக்குறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனா தலைவர் படம் அடிக்கிறது வந்து அவங்களுக்காக கிடையாது, எங்களுக்காக, உயிரான ரசிகர்களுக்கான எங்களுக்காக.
எங்க இவர் அவர் குரு, அவ்வளவுதான். அவர் வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு வந்து குருவா பார்க்கலாம், ஒரு அப்பாவா பார்க்கலாம், ஒரு அட்வைசரா பார்க்கலாம், நீங்க எது வேணாவா பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வந்து நமக்கு நல்லதான் சொல்லுவாரு அவரு. அவர் தான் சொல்ல, தன்னை தாழ்த்தி தான் சொல்ல. எல்லாரும் நம்மள பெருமையா சொல்லுவாங்க எல்லா ஆக்டரும், ஆனா வந்து தன்னை தாழ்த்தி தான் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு தலைவர். வந்து தலைவர் தான். அந்த இடத்த வந்து ரீச் பண்ண வந்து வேற யாராலையும் முடியாது. அவர் தான். இன்னும் ஒரு படம், அதிகபட்சம் 2 படம்னு சொல்றாங்க. இப்பதான் அவருக்கு வயசாகுது. பட் ஒன்ஸ் அவர் நிப்பாட்டினா எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மனநிலை? அவர் தான் சொல்லிட்டாரு, நான் வந்து கீழே விழுந்தா எழுந்துக்காம இருக்கிறது யானை கிடையாது, குதிரைன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து குதிரை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பாரு. எங்களுக்கு வந்து அவர் படம் பண்றாரோ இல்லையோ, எங்களோட விஷயம் என்ன தெரியுமா, அவர் இன்னும் இப்ப 75ஆவது, இன்னும் 100 வயசு 150 வயசு வாழணும். எங்களுக்கு என்ன, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர இந்த ரீரிலீஸ் படம் போதும். அவர் வந்து புதுசா படம் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, நல்ல உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் அது போதும். எங்க என்ன சொல்றது, ஏங்க நம்ம அவர் வாழ்ற காலகட்டத்தில் நம்ம வாழ்றன்றதே வந்து பெருமைங்க. நான் ஒரு ரசிகனா சொல்ல, இந்தியாவோட ப்ரைடுங்க அவரு. இப்ப எத்தனை சிஎம்ங்க சொல்றேங்க, இப்ப எந்த ஆக்டர் சொல்லுங்க, அது எதுவா இருந்தாங்க. இப்ப நீங்க எந்த வெரைட்டி வேணா சொல்லுங்களேன். பசங்களோட நினைச்சிருக்காரு. ஒரு ஆக்ஷன் சொல்லுங்க, சென்டிமெண்ட் சொல்லுங்க, இப்போ ஒரு அனிமேஷன் சொல்லுங்க, எல்லா டைப்பான படமும் எடுத்திருக்காரு. புரியுதுங்களா? 5 தலைமுறையை பார்த்த ஒரே ஆக்டர் யாரு?